வணக்கம் பானு. சேலம் அம்மாபேட்டை பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அன்னை தெரசா அறக்கட்டளை சார்பாக பணத்தை இரட்டிப்பு தருவதாக கூறி பணம் வசூலிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் அதிரடியாக சோதனை நடத்தினர். நிறுவனத்தின் தலைவர் விஜயபானு உட்பட 4 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 12.5 கோடி ரூபாய் பணம், 2.5 கிலோ தங்கம், 13 கிலோ வெள்ளி உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்து அரசு வங்கி கணக்கில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொதுமக்களிடம் இருந்து வசூலிக்கப்பட்ட பணத்தை மீண்டும் தர வேண்டும், இல்லாவிட்டால் கைது செய்யப்பட்ட விஜயபானுவை விடுதலை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சேலம் கோட்டை மைதானத்தில் முற்றுகையிட்டு தற்பொழுது காத்திருக்கின்றனர். தொடர்ந்து இது குறித்து தகவல் அறிந்து அந்த பகுதிக்கு வந்த சேலம் துணை கமிஷனர் வேல்முருகன் தலைமையிலான 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அனைவரையும் கலைய செய்தனர். இருந்த போதிலும் பணத்தை செலுத்திய மக்கள் ஒருவர் கூட இந்த பகுதியை விட்டு நகராமல் கைது செய்யப்பட்ட விஜயபானுவை விடுதலை செய்ய வேண்டும். எங்களிடம் காவல்துறையினர் அன்றைய தினம் சோதனை என்ற பெயரில் நாங்கள் கொண்டு வந்த பல 100 லட்சங்களை காவல்துறையினர் பறித்துக் கொண்டு சென்று விட்டனர். உடனடியாக அந்த பணத்தை திரும்ப வழங்க வேண்டும் என்று கூறிதான் இந்த பகுதியில் தற்போது தொடர்ந்து காத்திருக்கின்றனர். தொடர்ந்து காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் அவர்களை கலைந்து செல்ல அறிவுறுத்தி வருகின்றனர். இருந்த போதிலும் காவல்துறையினர் கலையாமல் ஆங்காங்கே இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் அரசு மருத்துவமனை வளாகம் என அந்தந்த பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் காத்திருக்கின்றனர். உடனடியாக கைது செய்யப்பட்ட தொண்டு நிறுவனத்தின் தலைவர் விஜயபானுவை விடுதலை செய்ய வேண்டும், எங்களுடைய பணத்தை மீட்டு தர வேண்டும் என்று கூறி தற்பொழுது பொதுமக்கள் காத்திருக்கின்றனர். இதனால் சேலம் மாநகராட்சி மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலை பெரும் பரபரப்புடன் காணப்பட்டுள்ளது. பானு, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.